சந்திரமுகியில் லக 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 வசனம் எப்படி உருவானது? ரஜினியே சொன்ன ரகசியம். தமிழ் சினிமா வரலாற்றில் சில படங்கள் காலத்தை கடந்தும் பேசப்படும். அப்படிப்பட்ட படங்களில் முக்கியமான இடத்தை பிடித்திருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி திரைப்படம். 2005ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தை இயக்குனர் பி. வாசு இயக்கியிருந்தார். ரஜினிகாந்த், ஜோதிகா, நயன்தாரா, வடிவேலு, நாசர், விஜய்குமார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சாதனையை படைத்தது. இந்த படத்தின் சிறப்பு என்னவென்றால், இது சாதாரண மாஸ் படம் அல்ல, ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் கதையை மையமாக வைத்து உருவான படம். முதலில் மலையாளத்தில் மணிச்சித்திரத்தாழு என்ற பெயரில் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது. பின்னர் கன்னடத்தில் ஆப்தமித்ரா என்ற பெயரில் வெளியாகி அங்கும் வசூல் சாதனை படைத்தது. அதன் பிறகு தமிழில் சந்திரமுகியாக உருவானது. தமிழ் ரசிகர்களின் ரசனைக்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்து பி. வாசு படத்தை உருவாக்கினார். அந்த மாற்றங்கள்தான் படத்தை மெகா பிளாக்பஸ்டர் ஆக்கியது. அந்த சமயத்தில் ரஜினிகாந்தின் நிலைமை வேறு விதமாக இருந்தது. ஏனென்றால் அவரின் பாபா திரைப்படம் எதிர்பாராத விதமாக தோல்வியை சந்தித்திருந்தது. அந்த தோல்விக்கு பிறகு பலரும் ரஜினியின் மார்க்கெட் முடிந்துவிட்டது என்று பேசத் தொடங்கினர். ஆனால் சூப்பர் ஸ்டார் எந்த பதற்றத்தையும் காட்டவில்லை. அடுத்த படத்தை அவசரமாக தேர்வு செய்யாமல் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் காத்திருந்தார். அந்த 3 வருடங்களையும் அவர் ஓய்வுக்காக பயன்படுத்தவில்லை, மாறாக தனது அடுத்த வெற்றிக்கான முதலீடாக மாற்றினார். பல கதைகளை கேட்ட பிறகு இறுதியாக பி. வாசு கூறிய சந்திரமுகி கதையை தேர்வு செய்தார். ஆனால் ரசிகர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. பேய் கதையை மையமாக கொண்ட ஒரு படத்தில் ரஜினி எப்படி பொருந்துவார்? ஏனெனில் கதையின் பெரும்பகுதி ஹீரோயினை சுற்றியே நகர்கிறது. அதிலும் ஜோதிகாவின் சந்திரமுகி கதாபாத்திரம் மிக முக்கியமானது. படத்தின் பெரும்பாலான காட்சிகளிலும் அவர்தான் ஆதிக்கம் செலுத்துகிறார். அவரின் நடிப்பும் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியது. இதற்கிடையில் வடிவேலுவின் காமெடி காட்சிகள் படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தன. குறிப்பாக முருகேசன் கதாபாத்திரத்தில் அவர் செய்த காமெடிகள் இன்றும் ரசிகர்களால் ரசிக்கப்படுகின்றன. மேலும் வித்யாசாகரின் இசை படத்தின் வெற்றிக்கு இன்னொரு முக்கிய காரணமாக அமைந்தது. பாடல்களும் பின்னணி இசையும் படத்தின் உணர்வுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றன. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இறுதியில் ரசிகர்கள் திரையரங்கிலிருந்து வெளியே வரும்போது பேசிக்கொண்டது ஒரே ஒரு விஷயம்தான். அது ரஜினிகாந்தின் வேட்டையன் கதாபாத்திரம். படத்தின் கடைசி பகுதியில் மட்டுமே முழுமையாக தோன்றும் அந்த கேரக்டர் சில நிமிடங்களிலேயே ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்தது. குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் வேட்டையன் தோன்றும் தருணம் திரையரங்குகளில் விசில் சத்தத்தால் அதிர்ந்தது. படத்தின் முழு புகழையும் அந்த சில நிமிடங்களில் ரஜினி தன் பக்கம் திருப்பிக் கொண்டார். அதில் ரசிகர்களை மிகவும் கவர்ந்த ஒரு வசனம் ஒன்று இருந்தது, லக லக லக. இந்த ஒரு வார்த்தை இன்று வரை ரசிகர்களின் நினைவில் இருக்கிறது. ரஜினி அந்த வசனத்தை சொல்லும் விதம், அவரின் கண் பார்வை, உடல் மொழி, குரல் ஏற்ற இறக்கம் எல்லாமே ரசிகர்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. பலர் இதை பி. வாசுவின் கற்பனை என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் உண்மை அதைவிட சுவாரஸ்யமானது. சமீபத்தில் ஒரு பேட்டியில் பி. வாசு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பிரபுவின் அண்ணன் ராம்குமார் நடத்தும் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது, சந்திரமுகி படத்தில் வேட்டையன் கதாபாத்திரம் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது ரஜினிகாந்த் தன்னுடைய இமயமலை அனுபவம் ஒன்றை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அப்போது ரஜினி கூறிய விஷயம் மிகவும் ஆச்சரியமானது. இமயமலையில் சுற்றி வந்தபோது ஒரு சித்தரை அவர் பார்த்திருக்கிறார். அந்த சித்தர் கையில் ஒரு கம்புடன் அமைதியாக அமர்ந்திருந்தாராம். ஆனால் அவர் தொடர்ந்து ஒரு வித்தியாசமான சத்தத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தாராம். அந்த சத்தம்தான் லக 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 என்ற ஒலி. ரஜினிக்கு அந்த சத்தம் மிகவும் வித்தியாசமாக தோன்றியதாம். அவருக்கு அந்த சித்தரை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டதாம். ஆனால் 2 நாட்கள் முயற்சி செய்தும் அந்த சித்தரை மீண்டும் காண முடியவில்லையாம். அந்த அனுபவத்தை பி. வாசுவிடம் அவர் பகிர்ந்தபோது உடனே அந்த சத்தத்தை வேட்டையன் கதாபாத்திரத்தில் பயன்படுத்தலாம் என்ற யோசனை இயக்குனருக்கு தோன்றியதாம். அப்படித்தான் இன்று வரை ரசிகர்கள் கொண்டாடும் லக 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 வசனம் சந்திரமுகியில் இடம்பெற்றது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த வசனம் வெறும் டயலாக் அல்ல, ரஜினியின் நிஜ வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வந்த ஒன்று. அதனால்தான் அந்த வசனத்தில் ஒரு இயல்பும் ஒரு மர்ம உணர்வும் ரசிகர்களுக்கு கிடைத்திருக்கலாம். சினிமாவில் சில காட்சிகள் திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றன.
ஆனால் சில தருணங்கள் தானாகவே உருவாகி வரலாறாக மாறிவிடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று தருணம்தான் சந்திரமுகியின் லக 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 வசனம். இன்றும் சந்திரமுகி பற்றி பேசும்போது வேட்டையனையும் அந்த வசனத்தையும் யாராலும் மறக்க முடியாது. அதுவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரை மந்திரம். சில நிமிடங்கள் மட்டுமே திரையில் தோன்றினாலும் பல ஆண்டுகள் ரசிகர்களின் மனதில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அதனால்தான் சந்திரமுகி ரஜினியின் மிகச்சிறந்த வெற்றி படங்களில் ஒன்றாக இன்றும் கொண்டாடப்படுகிறது.